இன்னைக்கு நம்ம மிஸ்டர் பீஸோட வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. வாழ்க்கைன்னா சும்மா இவரை மாதிரி வாழணும். ரொம்ப அடிமட்டத்திலேருந்து ஜீரோவில் இருந்து இப்போ பல கோடிக்கு அதிபதி, அதாவது ஒரு பில்லியனராக ஆயிருக்காரு. மில்லியனர் இல்லை, பில்லியனராக ஆயிருக்காரு. கோடிக்கெல்லாம் கோடீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்காரு. அதுவும் யூடியூப் மூலமாக. நீங்களும் இப்படி சம்பாதிக்கணும், இப்படி இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள். இவரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இவர் வந்து யூஎஸில் 1998 மே மாதம் 7ஆம் தேதி பிறந்திருக்காருங்க. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வளரல. அவங்க அம்மா அப்பா நல்லா தான் வளர்த்துருக்காங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிருக்காங்க, நல்லா தான் வளர்ந்துருக்காரு. ஆனால் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. ஆனால் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், அப்போ தான் யூடியூப்லாம் வந்த நேரம். ஸோ அதனால் இவர் வந்து யோசிச்சிருக்காரு, நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னு. அவர் வந்து சின்ன வயசில், அதுவும் எத்தனை வயசில், 13 வயசில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி 19, 2012 யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கேம்லாம் ஆடுற வீடியோவை அவர் வந்து எடுத்து போட்டுகிட்டே இருந்திருக்காரு. தொடர்ந்து போட்டிருக்காரு, கடினமாக உழைச்சிருக்காரு. அதுவும் 13 வயசில் 100 வீடியோ தொடர்ந்து போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து எந்த ஒரு வீடியோவும் பெருசாக போகலை. மொத்தமே 700 சப்ஸ்கிரைபர் தான் ஒரு வருஷத்தில் வந்திருக்காங்க. பாருங்கள், இப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் உடனே குயிக் பண்ணிவிட்டு, நம்மளாக இருந்தால் உடனே வேண்டாம்ப்பா, நமக்கு இதுக்கும் செட்டே ஆகாது, நம்ம வந்து இதுக்கு தகுதியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே போயிடுவோம். ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து என்னால் முடியும், நான் இது இல்லைனா வேற ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வேற ஒரு கண்டென்ட் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வேற ஒரு கண்டென்ட்லாம் போடும்போது கூட அவருக்கு பெருசாகவே போகாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புக்கு படிக்கிறது, அப்படி பல விஷயங்களை அவர் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு வந்து வீடியோ பெருசாகவே ரீச் ஆகாமே இருந்திருக்கு. இப்படி இருக்க 2016 அவர் வந்து காலேஜ் நான் படிக்க மாட்டேன், இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை ட்ராப் அவுட் பண்ணுறாரு. அப்போ அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, எதுக்கு நீ காலேஜை ட்ராப் அவுட் பண்ணுற? யார் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் யோசிங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் இனிமேல் படிக்க மாட்டேன், யூடியூப்பில் வீடியோ தான்மா போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அடி உள்ளவனு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இவரையும் போட்டு அடிச்சிருக்காங்க. நீ ஒழுங்காக காலேஜுக்கு போயிடு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இவர் வந்து யாருமே எடுக்க முடியாத முடிவு எடுத்திருக்காரு. நான் வீட்டை விட்டே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு. வீட்டை விட்டு வெளியே போனது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்பவும் அவருக்கு வந்து பெருசாக ரீச் கிடைக்கவே இல்லை. சரி, நம்ம எப்படி பண்ணாதான் போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிரேசியாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 இருந்து சும்மா 1 லட்சம் வரைக்கும் எண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் லைவாக போட்டு விட்டுட்டு 1 இருந்து 1 லட்சம் வரைக்கும் எண்ணியிருக்காரு. அப்படி போடும்போது அவருடைய வியூஸ் வந்து சும்மா இல்லை, மின்னல் வேகத்தில் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்தோன்னே சரி, இப்படி வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிரேசியாக நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஒரு புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இருந்து வாசிப்பாராம். ஒரு புக்கை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் வாசிக்கிட்டே இருப்பாராம். இப்படி வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணி போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி போட்டு 2017 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்திருக்காரு. அதாவது 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இவருக்கு வந்திருக்காங்க. இந்த 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இவர் சும்மா இல்லை, ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் இவருக்கு வந்து வீடியோவே போகலை. அதுக்கப்புறம் இவருக்கு போக ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு வருஷத்தில் இவர் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்கினாரு. இதே மாதிரி வீடியோக்களை கண்டினியூவாக போட ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். சும்மா ரோட்டில் போகிறவங்களுக்கு ஏதாவது வந்து வாங்கி கொடுப்பாரு. நீங்கள் வந்து கடைக்கு போய் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிம்பாரு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவார், அங்கேருந்து ஏதாவது நிறைய விஷயங்கள் வாங்கி மொத்தமாக அப்படி கொடுப்பாரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய சேலஞ்ச் வைப்பார். அந்த இதில் ஜெயிச்சோன்னா நிறைய காசு, அதாவது லட்சத்தில் இல்லை கோடியிலேயே கொடுப்பாரு. அந்த மாதிரி இவர் வந்து கொடுத்து ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபராக வர ஆரம்பிச்சாருங்க. அடுத்த ஒரே வருஷத்தில், அதாவது 2018 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர், அதாவது 1 கோடி சப்ஸ்கிரைபர் இவருக்கு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதுக்கப்புறம் இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த 6 மாசத்துல 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வருது. அதுக்காக இவர் வந்து 20 மில்லியன் மரங்களை நட்டிருக்காருங்க. கொஞ்சம் யோசிங்க, 20 மில்லியன்னா 2 கோடி மரம் வந்து இவர் வந்து நட்டிருக்காரு 20 மில்லியன் வந்ததுக்காக. இப்படி தான் இவருடைய விஷயங்கள் எல்லாமே புதுசாக கிரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 4 பேரை கூட்டு போய் ஒரு தீவில் கொண்டு போய் விட்டுருவார். அங்கே வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணி வருவார். ஆனால் தீவுலேயே வாழணும், குடும்பத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய சேலஞ்சுகளை வச்சு அதை வச்சு வீடியோவை போட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. பர்கர் கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு, சாக்லேட் கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அதே இவர் வந்து சம்பாதிக்கிறாரு. இப்போ பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. இப்போ இவருடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, மிரண்டும் போயிடுவீங்க.
பாருங்கள் 472 மில்லியன், அதாவது 47 கோடி இருக்குங்க. அதாவது இந்தியாவில் பாதி பாப்புலேஷன் லெவலுக்கு இவருக்கு இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து பெரிய யூடியூபர் ஆகி இப்போ பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாம். அதுக்கு வந்து ஒன்று தான் பண்ணணும், தொடர்ந்து வீடியோக்களை போடணும். எதுனாலும் சரி, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி தொடர்ந்து செய்யணும். அதுதான் இவரும் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அடுத்தது செய்ய, அதாவது அடுத்தது மாற்றுறதுக்கு நீங்கள் யோசிக்கவே செய்யக்கூடாது. அதாவது இவர் வந்து கேம் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிருக்காரு, அது வந்து சக்ஸஸ் ஆகலை, அடுத்ததாக அவருடைய கண்டென்ட்டே மாற்றிட்டாரு. அப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து மாற்றி பார்க்கணும். அதாவது இந்த இது வரல அப்படின்னா அடுத்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், இது வந்து பிடிக்கலை மக்களுக்கு, அப்போ நம்ம வேறு ஏதாவது போடுவோம் அப்படின்னு பல விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் விஷயங்களை ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு பிடிக்கும், நீங்கள் பண்ணுறது மக்களுக்கு பிடிக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பணக்காரனாகவே ஆகலாம், கோடீஸ்வரனா கூட ஆகலாம். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. சரி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றி அடைந்த நபர்களை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். நீங்களும் அந்த வெற்றி அடைந்த நபர்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க நம்ம சேனல் மூலயமா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு யாருக்காவது பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சொல்லிட்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைஃப்பையும் மாற்றி விடுங்க. நன்றி, வணக்கம்.